வணக்கம். ஆர்க்கோடு ஸ்ட்ரெயிட் லைனை இணைப்பது பற்றிய இந்த டாஸ்க் 2விற்கு வரவேற்கிறோம். அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்கள் என்னவென்று பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: மார்க்கிங் பிளாக் கொண்டு உலோக சர்ஃபஸ்களில் லைன்கள் மார்க் செய்யவும், ஸ்கிரைபரை கொண்டு லைன்கள் மார்க் செய்யவும், பெவல் புரோட்ராக்டர் கொண்டு ஆங்கிள்களை மார்க் செய்யவும், டிவைடர் மூலம் ஆங்கிள்களை இரு சமமாக பிரிக்கவும், டிவைடர் மற்றும் ஸ்கிரைபரை கொண்டு சர்க்கிள்ஸ், ஆர்க்ஸ் மற்றும் டான்ஜென்ட்ஸ் வரையவும், டாட் பஞ்ச் கொண்டு ப்ரொஃபைலை பதிவு செய்யவும். ஒரு ஆர்க்குடன் நேர்கோட்டை இணைப்பதற்கான செயல்முறையை கற்றுக்கொள்வோம். பணி 2. இந்த பயிற்சிக்கு தேவையான டூல்ஸ்கள்: ஸ்டீல் ரூல், ட்ரை ஸ்கொயர், ஹாக்ஸா ஃப்ரேம் வித் பிளேட், டிவைடர், வெர்னியர் கேலிப்பர், marking media, different grades and sizes of files, surface table, angle plate, vernier height gauge, dot punch and center punch, ball peen hammer, anvil, bevel protractor, scriber. ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி ஷீட் மெட்டலின் அளவை சரிபார்க்கவும். பர்ஸை அகற்ற பாஸ்டட் ஃபைலை பயன்படுத்தி அனைத்து ஃபேஸ்களையும் ஃபைல் செய்யவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி parallelism and perpendicularityனை உறுதி செய்யவும். ஃபேஸ் ஏயில் மார்க்கிங் மீடியா செல்லுலோஸ் லாக்கரை தடவவும். வரைபடத்தின்படி ஒரு ஆங்கிள் பிளேட்டின் உதவியுடன் சர்ஃபஸ் டேபிளில் வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி 75 mm x 135 mm அளவை மார்க் செய்யவும். அதிகப்படியான மெட்டீரியலை ஹாக்ஸா கொண்டு வெட்டவும். பாஸ்டட் மற்றும் ஸ்மூத் ஃபைல்ஸை பயன்படுத்தி அந்தந்த அளவுகளுக்கு ஃபைல் செய்து ஃபினிஷ் செய்யவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி parallelism and perpendicularityனை உறுதி செய்யவும். வெர்னியர் கேலிப்பரை பயன்படுத்தி பரிமாணங்களை சரிபார்க்கவும். சர்ஃபஸ் டேபிளை எண்ணெய் கொண்டு சுத்தம் செய்யவும். ஆங்கிள் பிளேட், வெர்னியர் ஹைட் கேஜ், பெவல் புரோட்ராக்டர் ஆகியவற்றை சுத்தம் செய்து சர்ஃபஸ் டேபிளில் அவற்றை வைக்கவும். ஃபேஸ் ஏ மீது மார்க்கிங் மீடியாவை தடவவும். ஒர்க்பீஸை மார்க்கிங் டேபிளில் வைத்து அதை ஆங்கிள் பிளேட்டுடன் சப்போர்ட் செய்யவும். வெர்னியர் ஹைட் கேஜ் மற்றும் ஆங்கிள் பிளேட்டை பயன்படுத்தி 5 mm, 65 mm, 70 mm, 74 mm மற்றும் 90 mm டிஸ்டன்ஸில் ஃபேஸ் பியிலிருந்து, அதேபோல் வெர்னியர் ஹைட் கேஜ் மற்றும் ஆங்கிள் பிளேட்டை பயன்படுத்தி 104 mm, 107 mm, 117 mm, 120 mm மற்றும் 130 mm டிஸ்டன்ஸில் ஃபேஸ் பியிலிருந்து கோடு வரையவும். ஃபேஸ் இயிலிருந்து 5 mm, 8 mm, 15 mm, 20 mm டிஸ்டன்ஸில் வெர்னியர் ஹைட் கேஜ் மற்றும் ஆங்கிள் பிளேட்டை பயன்படுத்தி கோடு வரையவும். அதேபோல் ஃபேஸ் இயிலிருந்து 23 mm, 32 mm, 40 mm, 70 mm மற்றும் 75 mm டிஸ்டன்ஸில் வெர்னியர் ஹைட் கேஜ் மற்றும் ஆங்கிள் பிளேட்டை பயன்படுத்தி கோடு வரையவும். தேவையான ப்ரொஃபைலை உருவாக்க இந்த எல்லா பாயிண்ட்களையும் பார்க்கவும்.
ஸ்டீல் ரூல் மற்றும் ஸ்கிரைபரை பயன்படுத்தி வரைபடத்தின்படி பாயிண்ட் ஏயிலிருந்து பாயிண்ட் பி வரை கோடு வரையவும். பாயிண்ட் சியை பெற பெவல் புரோட்ராக்டர் மற்றும் ஸ்கிரைபரை பயன்படுத்தி பாயிண்ட் ஏயிலிருந்து ஏபி கோடு வரை 10 டிகிரியில் கோடு வரையவும். பெவல் புரோட்ராக்டர் மற்றும் ஸ்கிரைபரை பயன்படுத்தி பாயிண்ட் டியிலிருந்து 45 டிகிரிஸில் பாயிண்ட் சியை தொடும் ஒரு கோடு வரையவும். பாயிண்ட் ஈயை பெற பாயிண்ட் டியிலிருந்து 55 டிகிரி ஆங்கிளில் பெவல் புரோட்ராக்டர் மற்றும் ஸ்கிரைபரை பயன்படுத்தி ஒரு கோடு வரையவும். ஸ்டீல் ரூல் மற்றும் ஸ்கிரைபரை பயன்படுத்தி பாயிண்ட் எஃப்பிலிருந்து பாயிண்ட் ஜி வரை ஒரு கோடு வரையவும். வட்டத்தின் மையம் ஹெச்சிலிருந்து ஒரு டிவைடர் மற்றும் ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி 13 mm டயாமீட்டர் கொண்ட வட்டத்தை வரையவும். ஹெச்சை மையமாக கொண்டு வரைபடத்தின்படி ஒரு டிவைடரை பயன்படுத்தி 10 mm ரேடியஸ் கொண்ட ஒரு ஆர்க்கை வரையவும். பெவல் புரோட்ராக்டர் மற்றும் ஸ்கிரைபரை பயன்படுத்தி பாயிண்ட் எஃப்பிலிருந்து எஃப்ஜி கோடு வரை 19 டிகிரிஸில் ஆர்க்கை தொடும்படி ஒரு கோடு வரையவும். ஒரு டிவைடரை பயன்படுத்தி பாயிண்ட் ஐயை மையமாக கொண்டு இடி என்ற கோடை தொடும் 15 mm ரேடியஸ் கொண்ட ஒரு ஆர்க்கை வரையவும். பாயிண்ட் ஜேயை பெற ஒரு டிவைடரை பயன்படுத்தி பாயிண்ட் கேயிலிருந்து 15 mm கொண்ட ஒரு ஆர்க்கை வரையவும். இது இரண்டாவது R15 ஆர்க்கிற்கு மையமாக இருக்கும். பாயிண்ட் ஜேயிலிருந்து முந்தைய R15 ஆர்க்கை வெட்டுவதற்கு ஒரு டிவைடரை பயன்படுத்தி இரண்டாவது R15 ஆர்க்கை வரையவும். பாயிண்ட் பிக்கு மேலே 12.5 mm மற்றும் அதன் இடதுபுறத்தில் 4 mm டிஸ்டன்ஸில் R25 ஆர்க் சென்டர் எல்லை கண்டறியவும். டிவைடரை பயன்படுத்தி 2 R15 ஆர்க்ஸ் தொடும் வகையில் எல்லிலிருந்து R25 ஆர்க்கை வரையவும். டிவைடரை பயன்படுத்தி பாயிண்ட் ஜி மற்றும் பியை இணைக்க டெம்ப்ளேட்டை பயன்படுத்தி 130 mm ரேடியஸ் கொண்ட ஒரு ஆர்க்கை வரையவும். பாயிண்ட் கேயிலிருந்து பெவல் புரோட்ராக்டர் மற்றும் ஸ்கிரைபரை பயன்படுத்தி பாயிண்ட் எம்ஐ பெற 25 டிகிரிஸில் ஒரு கோடு வரையவும். பாயிண்ட் எம்மிலிருந்து டிவைடரை பயன்படுத்தி பாயிண்ட் எண்ணில் R10 ஆர்க்கை இணைக்க ஒரு கோடு வரையவும். ஒரு ஆன்விலில் டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ப்ரொஃபைலை விட்னஸ் மார்க் செய்யவும். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், மார்க்கிங் பிளாக் கொண்டு உலோக சர்ஃபஸ்களில் லைன்கள் மார்க் செய்யவும், ஸ்கிரைபரை கொண்டு லைன்கள் மார்க் செய்யவும், பெவல் புரோட்ராக்டர் கொண்டு ஆங்கிள்களை மார்க் செய்யவும், டிவைடர் மூலம் ஆங்கிள்களை இரு சமமாக பிரிக்கவும், டிவைடர் மற்றும் ஸ்கிரைபரை கொண்டு சர்க்கிள்ஸ், ஆர்க்ஸ் மற்றும் டான்ஜென்ட்ஸ் ஆகியவற்றை வரையவும், டாட் பஞ்ச் கொண்டு ப்ரொஃபைலை பதிவு செய்யவும். ஆர்க்கோடு ஸ்ட்ரெயிட் லைனை இணைப்பது பற்றிய இந்த டாஸ்க் 2 இத்துடன் முடிவடைகிறது. நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.